ஹாய் கைஸ். 80s கிட்ஸாக இருந்தாலும் சரி, 90s கிட்ஸாக இருந்தாலும் சரி, 2K கிட்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ பிறந்து வளர்ந்ததான குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு மிட்டாயை தெருவில் மணி அடிச்சுக்கிட்டு விற்பாங்க இல்லையா? ஸோ அந்த மிட்டாயை பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் போல தோணும். ஸோ அந்த மிட்டாய் ஆல்ரெடி பேக்கெட் பண்ணி தான் விற்பானுங்க. ஸோ அந்த மிட்டாய் பார்க்கும்போதே மம்மி எனக்கு அந்த வாங்கி கொடு, டேடி எனக்கு அது வாங்கி கொடு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த முட்டாய் இனிமேல் சாப்பிடவே முடியாது. ஸோ அந்த முட்டாய் தமிழ்நாட்டிலே ஃபுல்லாக தடை பண்ணிடுறாங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டிச்சேரியில் கோரிமேடு அப்படிங்கிற பகுதியில் பஞ்சு முட்டாயை பேக்கெட் பண்ணி வித்துட்டு வந்துருக்காங்க. ஸோ அந்த பஞ்சு முட்டாயில் ஒரு விதமான ரசாயனத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிங்க் சில இதில் டார்க் பிங்க் கலர்லலாம் பஞ்சு மிட்டாய் இருக்கும் இல்லையா? ஸோ பாக்கெட்டுக்குள்ளே போடுறதான பஞ்சு மிட்டாய் டார்க் பிங்க்கு, லைட் பிங்க் அந்த மாதிரி கலரில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மிட்டாய் நம்ம சில டைம் சாப்பிடும்போது கூட கையில் அந்த பிங்க் கலர் ஒட்டி இருக்கும் அந்த ரசாயனம் இல்லையா? அந்த மாதிரி பாண்டிச்சேரியில் உணவு பாதுகாப்புத்துறை போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது அதை ஒரு விதமான ரசாயனத்தை கலந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஸோ அதை சர்ச் பண்ணும்போது அது மனுஷங்க சாப்பிடக்கூடியதான ரசாயனம் இல்லை. ரொடமின் பி அப்படிங்கிற ரசாயனம் பஞ்சு முட்டாயில அவங்க ஆட் பண்றாங்களாம். அந்த ரசாயனத்து மூலமா மனுஷங்களுக்கு புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு உணவு பாதுகாப்புத்துறை சொல்றாங்க. ரொடோமின் பி அப்படின்னா என்ன? ஸோ அது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரொடோமின் பி அப்படிங்கிறது செயற்கையா ஒரு உணவுல போயிட்டு கலர் கோடிங் பண்றது தான் இந்த ரொடோமின் பி அப்படிங்கிறது. ஸோ ரொடோமின் பி ஒரு ரசாயன பொருளா கூட சொல்லலாம். ஸோ இந்த ரசாயன பொருள் முக்கியமா எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா ஃபேக்டரிஸ்ல தான் இந்த ரசாயன பொருள் யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அட்ராக்ஷனா இருக்கட்டும் அப்படின்றதுனால இந்த பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்க இந்த ரொடோமின் பி அப்படிங்கிற ஒரு செயற்கை நிறமூட்டியை யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால புற்றுநோய் வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ தெரிஞ்சு அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் உணவு பாதுகாப்புத்துறை இப்போ செக் பண்ணதுனால இந்த நிறமூட்டியை யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ பஞ்சு முட்டையை விற்கக்கூடாது அப்படின்னுட்டு பாண்டிச்சேரியிலே தடை பண்ணிடுறாங்க. ஸோ இவ்வளவு நாள் நம்ம பஞ்சு முட்டை சாப்பிட்டோமே, அப்போ நம்மளுக்கு புற்றுநோய் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கான்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம எப்பயாவது ஒரு டைம் தானே சாப்பிட்றோம். ஸோ அடிக்கடி நம்ம வாங்கி சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஸோ சில பேர் அடிக்கடி கூட வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் இனிமே வாங்கி சாப்பிட்றது நல்லது இல்லை. ஸோ நம்ம வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்றதுனால நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் பாண்டிச்சேரி அரசு இந்த பஞ்சு முட்டாயை சேல்ஸ் பண்றதுக்கே தடை போட்டுறாங்க. நம்ம தமிழ்நாடு அரசும் கூட நம்ம ஊர் ஏரியால இருக்கக்கூடியதான பேக்கெட் போட்டு விற்கிறதான பஞ்சு முட்டாயை நீங்க போய் சர்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டர் போடுறாங்க. அப்படி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதான உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எல்லாருமே போயிட்டு எங்கெங்க பஞ்சு மிட்டாய் விற்கிறானுங்களோ அங்க எல்லாத்தையும் போயிட்டு அந்த பஞ்சு மிட்டாய் வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பஞ்சு மிட்டாயிலும் ரொடோமின் பி அப்படிங்கிற ஒரு ரசாயனம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதனால டோட்டலா தமிழ்நாட்டில் இருக்கிறதான எல்லா பஞ்சு மிட்டாய்க்கும் தடை போட்டுறாங்க. ஸோ இனிமேல் நீங்க யாருமே பஞ்சு மிட்டாயும் விற்க கூடாதா, இனிமே எந்த மக்களும் பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னுட்டு ஃபுல்லா தடை போட்டுறாங்க. இந்த ரொடோமின் பி அப்படிங்கிற ரசாயனம் இந்த பஞ்சு மிட்டாயில கலந்து இருக்கிறதுனால தான் அது பார்க்கறதுக்கு லுக்காவும் அது ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கிறதா அந்த பேக்கெட்டுக்குள்ள இருக்குது. இல்லைன்னா அது ரொம்ப நசன்னு போயிடும். சில தடவை அந்த பேக்கெட்டை நம்ம ஓபன் பண்ணிட்டு அந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிடும்போது ஏர் போன உடனே பாருங்க அது அப்படியே சுருங்கி போயிடும். அது கையில் ஒட்டினா அந்த ரசாயனம் கூட அந்த கையில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடி யோசிச்சது இல்லை. ஆனால் இப்போ யோசிக்க தோணுது. இனிமேல் சாப்பிட்றதுக்கே நம்ம ரொம்பவும் யோசிச்சு தான் சாப்பிடுவோம். இப்போ இருக்கிற கண்டிஷனில் சாப்பிடவே மாட்டோம் தான் சொல்லி ஆகணும். ஸோ அதே மாதிரி ஃபங்க்ஷனில் கூட நம்ம பஞ்சு மிட்டாயில் விற்பாங்க இல்லையா? ஸோ ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு மேரேஜ்னா கூட தனியாக ஒரு பஞ்சு மிட்டாய் செக்ஷனே இருக்கும். ஸோ அங்கே போன உடனே ஒரு குச்சியில் அப்படியே ஒரு சர்க்கரையை போட்டு சுற்றிட்டு அப்படியே சுற்றி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல கூட சில டைமில் ஒவ்வொரு கலர் வரதுக்காக கூட இந்த ரொடோமின் பி அப்படிங்கிற ரசாயனத்தை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு தடை போட்டிருக்கிறது பேக்கெட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறதான பஞ்சு மிட்டாய்க்கு தான் தடை போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் இதுக்கப்புறம் நமக்கு ஒரு விழிப்புணர்வு தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கிறதுனால இனிமே பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றது அவாய்ட் பண்றது நல்லது. ஏதாச்சும் ஒரு கடையில் பஞ்சு மிட்டாய் ஆல்ரெடி பேக் பண்ணி பொட்டலம் போட்டு வச்சிருந்தாங்கன்னா அந்த பஞ்சு மிட்டாயை சாப்பிடாம இருக்கிறது நமக்கு நல்லது. ஸோ நீங்க யாருக்காச்சும் தெரியாம கூட நீங்க வாங்கி கொடுத்துறாதீங்க. அது அவங்களுக்கு கூட உடலுக்கு கெடுதல் உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது பஞ்சு மிட்டாய்க்கு மட்டும் இல்ல கைஸ். ஸோ சில முட்டாயை குழந்தைங்க சாப்பிட்டுட்டு ஏய் நாக்கு செவந்திருக்கு ஒன்னாக்கு செவந்திருக்கா பாரு அப்படின்ட்டு நாக்கு நீட்டி காட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு முட்டாயிலும் கூட கலர் ஓட்டுறதான நாக்குல அவ்வளவுக்கு கலர் ஓட்டுதுன்னா ஸோ அதுலயும் கூட ரசாயனத்தை கலந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி மிட்டாயையும் தடை செய்யணும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்கு. ஏன்னா அது முட்டாயில கூட இருக்குமா? நாம அந்த காலத்துல ஆரஞ்சு முட்டாய் அந்த முட்டாய் இந்த முட்டாய்னு வாங்கி சாப்பிட்டுருக்குமே, அந்த நாக்குலலாம் கலர் கலரா வந்திருக்குமேடா. அதுலயும் ரொடோமின் பி இருக்கா அப்படின்னு கேட்டா அதுலயும் ஒரு விதமான ரசாயனத்தை ஆட் பண்ணிருப்பாங்க.
போட்டிருப்பாங்க. அது ருடமின் பியா அப்படிங்கறத உணவு பாதுகாப்புத்துறை சர்ச் பண்ணிட்டு கூடி சீக்கிரமா எந்த முட்டாயெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்டே கூட போட வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா எனக்கு ரொம்ப பஞ்சு மிட்டாய் பிடிக்குமே, அந்த பஞ்சு மிட்டாய் நான் எப்படி சாப்பிடுறது அப்படின்ட்டு ஃபீல் பண்றவங்களுக்கு பஞ்சு மிட்டாய் இருக்கு. எப்படின்னா ஒரு தரமான பஞ்சு மிட்டாய் யாராச்சும் ரெடி பண்ணாங்கன்னா, ஸோ எந்த விதமான ரசாயனமும் இல்லாம ஒரு குவாலிட்டியான பஞ்சு மிட்டாய் யாராச்சும் ரெடி பண்ணி கவர்மெண்ட் கிட்ட வந்து காமிக்கும் போது உணவு பாதுகாப்புத்துறை போய் அதை சர்ச் பண்ணி அதை வந்து மக்கள் சாப்பிடலாம். ஸோ எந்த விதமான உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதான எந்த விதமான ரசாயனமும் கலந்திருக்க இல்லை அவங்க சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் வேணா பஞ்சு முட்டையை நாம சர்டிபிகேட்டோட தைரியமா வந்து விற்கலாம். ஸோ நாமளும் தைரியமா வாங்கி சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வருமா அப்படின்னு கேட்டா மேபி கொஞ்சம் லேட்டா வர வாய்ப்பு இருக்கு. ஸோ கைஸ், இப்போ வரைக்கும் பஞ்சு முட்டாயை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. உடலுக்கு கேடு. பஞ்சு முட்டாய் இல்ல, பஞ்சு முட்டாயில ஆட் பண்ணிருந்தான ரசாயனம், ஃபேக்டரியில யூஸ் பண்ணக்கூடியதான ரசாயனத்தை இதுல யூஸ் பண்றது எவ்வளவு பெரிய ஒரு குற்றமான செயல். ஸோ இந்த செயல் மூலமா எத்தனை பேருக்கு புற்றுநோய் வந்திருக்கலாம். ஸோ எதனால புற்றுநோய் வந்ததே தெரியாம சில பேர் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கலாம். ஸோ சில பேர் இறந்து கூட போயிருக்கலாம். ஸோ இனிமே விழிப்புணர்வா இருக்கிறது நமக்கு நல்லது. ஸோ கவர்மெண்ட் அரசு நமக்கு கொடுக்குதான இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்றது ஸோ நல்ல விஷயம் தான் சொல்லி ஆகணும். அடுத்த வீடியோல உங்க சந்திக்கிறேன். டாடா, பை பை.